Guys, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கண்ணாடி பொருட்கள். கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பவுலு, இந்த மாதிரி கண்ணாடியால் ஆன பொருட்களை நம்ம வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொருட்களை கண்ணாடி ரூம், அதாவது பூஜை ரூமில் இந்த கண்ணாடி பாத்திரத்தை, இப்போ இந்த கண்ணாடி பவுலில் நம்ம பாயசம் வைக்கலாம், தண்ணி வைக்கலாம், இல்லை இதில் பைசா நிறைய போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ டம்ளர்னா சாமிக்கு ஏதாவது படையல் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எச்சில் படாமல் சாமிக்குன்னு எடுத்து ஒதுக்கி வச்சுடுங்க. இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரை சாமிக்கு வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வீட்டில் புழக்கத்தில் வைத்திருந்தாலும் சரி, நமக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் மேலோங்கும். சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. ஸோ நம்மக்கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருந்தால், இந்த மாதிரி சுக்கிரனுடைய பலம் கூடியிருந்தால் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சவுண்டு தெரியுதுங்களா? இந்த சவுண்டு வந்து வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அதனால் வீட்டில் எல்லாருமே கண்ணாடி பொருளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் அதோட மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அதோட மாற்றம் தெரிந்த பிறகு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை என் அன்பு சொந்தங்களுக்கும் என் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நானும் உங்களுடைய ஆதரவை பார்த்து நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக, சந்தோஷமாக நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.